என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எங்களுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் சொல்லிவிட்டு சாப்பாடு எதுவும் கொண்டு வர வேணாம்னு சொன்னதுனால சரி என்ன செய்யணும்னு தெரில. அதனால் எங்கள் அம்மா சரி வெறும் மாவு மட்டும் வாங்கி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அப்புறம் திடீர்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. பார்த்தா நாளைக்கு எல்லோ கலர் தான் ஸ்நாக்ஸு, எல்லோ கலரில் தான் லஞ்சு கொடுத்து விடணுன்ட்டு. இந்த எல்லோ கலரில் என்ன லஞ்ச் இருக்குது இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் சரி லெமன் ரைஸ் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருந்தாங்க லெமன் ரைஸ் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் சரி லெமன் ரைஸ் கிண்டிடலான்னு சொல்லிட்டு லெமன் ரைஸுக்கான இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. லெமனு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சைடிஷ்க்கு இந்த ஸ்டார் அப்பளம் இருக்கு இல்லையா, இல்லைன்னா பேட்டப்பளம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் சரி தக்காளி சட்னி அரைச்சிலாம் ஏற்றி மாவு வேறு வாங்கி வச்சுருந்தாங்களா, தக்காளி சட்னி வச்சலாம்னு சொல்லிட்டு தக்காளி பட்டை இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சாச்சு. ஆற விட்டு வச்சுருந்தோம். இங்கிட்டு இட்லி வெந்துட்டு இருந்துச்சு. இங்கே ஸ்டார் அப்பளத்தை பொரித்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு ஸ்டார் அப்பளத்தை போட்டு பொரித்து எடுத்து வச்சாச்சு. லெமன் ரைஸையும் ஒரு வழியாக நம்ம கிண்டி எடுத்தாச்சு. இன்றைக்கி எல்லோ டேனால லெமன் ரைஸு. சாப்பாடு என்னென்னா லெமன் ரைஸு, ஸ்டார் அப்பளம், தக்காளி சட்னி இட்லி ஊற்றுனதை காட்ட முடியல வீடியோக்குள்ளே. அதனால் சட்னி துவையல் மணிக்கு நினச்சிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி சாப்பாடு சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ வரப்போகுது. யாருக்கு லெமன் ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.